என்னடா இவ இவ்வளவு நேரம் தூங்குறா? பொணமா, எலே பொணமா. ஏய் பொணமா, இவ்வளவு நேரம் தூக்கம் தேவையா? பொண்ணுமா, எழுப்புனா எட்டி உதைக்கவா செய்யற? எழுந்துருடி, உனக்கு இருக்கு. சரி, இவ எழுந்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம வந்த வேலையை பாப்போம். எப்படியோ தலைவாணி கடியில தான் வச்சிருப்பா, எடுத்துருவோம். தலைவாணிக்கு அடியில இவ்வளவு குண்டூசி வச்சிருக்கா. அப்போ தலைவாணிக்கு அடியில குண்டூசி வச்சுட்டா தூங்குற நீ? உன்னை விட மாட்டேன்டி, பால். தூங்கவா செய்ய? பின்ன விடிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்குற? என்ன பாக்குற? தூங்க கூடாது. அதுக்கு ஏல தண்ணி எடுத்து ஊத்துற? அப்படிதான் ஊத்துவேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். பின்ன தலகாணி கடியில நான் காசு எடுப்பேன்னு தானே, என் கை குத்தணும்னு தானே நீ குண்டூசி வச்சிருக்க. ஆமா, நீ ஏன் எடுக்கிற? ஏன், எனக்கு பல தேவைகள்லாம் இருக்காதா? அப்படி பல தேவைகள் இருக்குதுன்னா போய் உழைப்ப. என்ன அப்ப நீ உழைச்சா அது ஏன் காசு இல்லையா? கிடையாது. என் மேலையே தண்ணி ஊத்திட்டல, உன்னைய இங்க தானே வச்சேன். எங்க முள்ளுல அதான். ஆனா ஊனா ஆத்தா, எந்த ஆத்தா வரான்னு பாக்குறேன். சிவனாண்டி அதான். என்ன எல நில்லுல. அத்தா அத்தா, என் பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்தா அத்தா, தெய்வமே. உன்னை விட மாட்டல. வலிய விட்டு அத்தை. என்ன என்ன ஆச்சு பொண்ணமா? எதுக்கு காலங்காத்தாலே அவனை தொடப்பத்தால விரட்டிட்டு வந்திருக்கேன்? அத்தை என்ன கேட்காதீங்க, விடுங்க. அவனை அடிச்சு தள்ளணும், தடுக்காதீங்க. என்ன ஆச்சுன்னு தானே கேக்குறேன், சொல்லு. என்ன ஆச்சுன்னு அங்க கேட்க மாட்டியலோ? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்டா கேப்பியலோ? அதான். சரி நீ சொல்லு, எதுக்கு ஏமாவன் சொல்லணும்? அங்க கேளுங்க அத்தை என்னன்னு. என்னால செஞ்ச அவள? ஆத்தா, எனக்கு வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாது. நான் என்ன செய்வேன் அவளை? நான் அமைதியா தான் இருந்தேன் ஆத்தா. ஆமா, அப்படியே இவரு ஒண்ணும் தெரியாத மனுஷன். சிவனாண்டி, அவ சும்மாலாம் உன்னை அடிக்க மாட்டா. நீ ஏதோ செஞ்சிருக்க, என்ன செஞ்சேன்னு சொல்லு. ஆத்தா, நான் என்ன ஆத்தா செஞ்சேன்? அவதான் கண்ட கண்ட கனவையும் கண்டுட்டு தூக்கத்துல வர எதிரி மாதிரி என்ன அடிக்க வரா. ஆமாப்பா ஆமா, எனக்கு அவ்வளவு ஆசை உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. சரி பொண்ணமா, அவன் சொல்ல மாட்டான், நீ அதை சொல்லு. துரை என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. நான் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த துரை என் முகத்துல தண்ணி ஊத்திட்டாரு. நான் தூங்கும் போது தலகாணி கடையில காசு வச்சுட்டு தூங்கினத்த அதை எடுக்க வந்திருக்காங்க உங்க மகன். அதை எடுக்க வரும்போது குண்டூசி கையில குத்தி இருக்கு. அதுக்கு குண்டூசி கையில குத்திட்டுல, அதுக்கு பழி வாங்கணும்னு என் முகத்துல தண்ணி ஊத்துறா. காசு தேவைப்பட்டு சாத்தா, அதான் போய் எடுத்தேன். ஏம்ல அவ காசை போய் எடுக்கிற? அப்போனா நான் யாரு காசை எடுப்பேன்? உழைக்கணும், ஆம்பளைக்கு அழகு உழைக்கணும். அவ சொல்றதும் சரிதானே. எத்தனை நாள் நீ இருக்க போற? ஏதாவது ஒரு வேலை வெட்டி செய்யலாம்ல. அத முதல்ல கேளுங்க அத்தை. போறேன் ஆத்தா. எனக்கு எந்த வேலை செய்யறதுன்னே தெரியல ஆத்தா. வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. உழைக்கணும்னு நினைச்சிட்டா எந்த வேலையும் செய்யலாம், எந்த வழியிலும் உழைக்கலாம். எவ்வளவோ வேலை கிடக்கு. சிவனாண்டி, என் தங்கம், என் ராசா, கண்ணை தொடச்சிக்கோடா தங்கம். அழக்கூடாது பத்தியா? பெரிய மனுஷனா வளர்ந்துட்டல, அழாத. இனி ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது இருக்கும் சிவனாண்டி. இப்படியே இருந்தா எப்படி சிவனாண்டி? நாளைக்கு உன் மவா இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். உன் மவா இருக்கா, அவனை கட்டி கொடுக்கணும். இப்படியே இருந்தா எப்படி? அத சொல்லுங்க அத்தை. என்ன வேலை ஆத்தா செய்யறது? என்ன வேலை செய்யறதா? என்ன செய்யறது? பிச்சை எடுக்க சொல்லுங்க போய். யாமா ஏண்டி பிச்சை எடுக்கணும்? ஆமா அத்தை, இதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. உங்க மவனை ஒண்ணு சொல்லிடக்கூடாதே. சொன்னா மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவிய. பின்ன என் மவனை சொன்னா எனக்கு கோபம் வராதா? நல்ல கேளாத்தா. சரி அத்தை, அந்த கழுதைக்காக நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்க வேணாம். சரி அத்தை, அந்த கழுதைக்காக நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்க வேணாம். என்ன வேலையா? அதான் எவ்வளவு இருக்கு அத்தை. இருக்குன்னு தான் சொல்றா ஆத்தா. ஆனா என்னன்னே சொல்ல மாட்டீங்களா? இப்ப என்ன சீசனு? பொங்கல் சீசனு. இப்ப என்னென்ன விப்பாங்களோ அதை வீ. எல்லாது கரும்பு தோட்டத்துல போய் கரும்பு வீடா?
கரும்பு வித்தா நல்லா போகுமா? ஏன் போவாது? முதல்ல உங்க மகனை வாங்கிட்டு வந்து விற்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். ஏய் மகனே, அவ சொல்றதும் சரிதானே. கரும்பு தோட்டத்துல போய் கரும்பு அள்ளிட்டு வந்து வித்து பாரு. சரி சரி. போம்ல. வெறுமுன கரும்பு கேக்குறதுக்கு அவன் என்ன என் பாட்டனா இல்ல என் முப்பாட்டனா? இந்தாப்பா புடின்னு தூக்கி தர்றதுக்கு காசு கொடுத்தாதானே. எவ்வளவுன்னு சொல்லுங்க அத்தை. நீ தான் சொல்லணும். வீட்ல பானைக்குள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்பு. எவ்வளவு இருக்கு? 2000 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போ. சரியாத்தா, அப்ப நான் வரேன். போய் சீக்கிரம் போய் உழைச்சிட்டு வாழ. சரி வரேன். கோழிலாம் என்ன விலை? அவன்கிட்ட விக்கிற விலை எல்லாம் கூடல. என்ன பண்றது? காலம் ஆளாக விலை ஏறி போய்கிட்டே இருக்கு. யாரு சிவராண்டி மாதிரி தெரியுது? எங்க? அதோ அங்க பாரு. ஆமாடா, சிவராண்டியே தான். சிவராண்டி, சிவராண்டியோய் போனாலும் விட மாட்டானுங்களே. என்னடா ரவி, எங்கல போற? இங்க வா. ஒரு விஷயமா போறோம்ல. நீ எந்த வேலைக்கு போறன்னு எங்களுக்கு தெரியும். இங்க வா, எங்ககிட்ட சொல்லு. ஆமா, என்ன வேலைன்னு சொன்னா நாங்களும் செய்வோம்ல. எப்படியோ இவன் குடிக்கதான் போறான், நம்மளையும் கூட்டி சேர்த்துப்பான். என்னடா? ஆமா ஆமா. இவனுங்க வேற நான் குடிக்க போறேன்னு நினைக்கிறானுங்களே. வேலைக்கு போனா விட மாட்டானுங்க போல. வரேன்டா. பயபுல பஸ்ஸமா சிக்கிக்கிட்டான். சொல்லுடா மாப்ள, என்ன விஷயம்? டே, வர வர தனியாலாம் போக ஆரம்பிச்சுட்ட போல. ஆமா, நான் என்ன விட்டுட்டு தனியா போக ஆரம்பிக்கிறேன்? ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும்டா. என்னல? பொங்கல் வருதுல, தோப்புல நிறைய கரும்பு கிடக்குதுல, அது எடுத்து வித்தா நிறைய காசு பார்க்கலாம். அதான் தோப்புல போய் எடுக்கலான்னு போறேன். ஏலே, நீங்க எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், தோட்டத்துக்கு சொந்தக்காரன் சும்மாவா விடுவான்? தெரியாத வரைக்கும் எடுப்போம், மாட்டிக்கிட்டா ஓடி வந்துருவோம். ஆமா ஆமா, சரிதான். அது அவனுக்கு தெரியாம நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு லக்கு தான், செம்ம காசு பார்க்கலாம். மாட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சுது. அப்போ நானும் வரேன்டா. நானும் இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்களே, அவனுங்களையும் கூப்பிட்டு சேர்ந்து போவோம். சரி சரி. அப்ப என்ன, போவோம். கசாலா, ஹோம்வொர்க் எழுதிட்டீங்களா? ஹோம்வொர்க் முடிச்சவங்களா கொண்டு வாங்க. பிங்கி, நீ போய் முதல்ல குடிடி. யாராவது போங்கப்பா. ஹோம்வொர்க் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க கூட்டமா? வரேன் டீச்சர். இந்தாங்க டீச்சர். குட், எல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்க. அப்படியே கொண்டு வர தயங்குறேன். அது அப்படிதான் டீச்சர். ஏன் அப்படி? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு டீச்சர். கடவுளே, என்ன பார்த்தா வீட்ல ஒரு நாய் எறும்பு கூட பயப்பட மாட்டேங்குது. இதுங்களா பார்த்து பயந்து தொலையுதுங்க. டீச்சர், உங்க மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. ஒண்ணே இல்ல. சரி, அடுத்து போ பிங்கி. டீச்சர், நோட்டை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிரவா போறேன், தரேன். என்ன சிரிப்பு வண்டி கிடக்கு, போங்க அடுத்து. எனக்கா சிரிக்கிறீங்க? போங்க, உங்களுக்கு நல்ல பூச இருக்கு. என்ன, உனக்கு தனியா சொல்லணுமோ? வா. மூதேவி எப்படி கூப்பிடுது பாரு. பாத்தே. இந்தாங்க டீச்சர். என்ன ஒண்ணுத்தையும் முடிக்க காணோம்? தூங்கிட்டேன் டீச்சர். இதெல்லாம் ஒரு பதிலா? இந்தாங்க டீச்சர். என்ன இது? எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே அடிக்க போறீங்க, அதான் நானே நீக்கிட்டேன். அடி வாங்க ஆர்வமா கைய நீட்டாளே. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல டீச்சர்னாலே பயந்துரும். என்ன தில்ல கைய நீட்டுற? நான் இன்னைக்கு உன்னை அடிக்க போறது இல்ல. போய் வெளியே நில்லு ஒரு நாள் முழுக்க. அட பொசக்கட்டவளே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எங்க பொண்ணமா கிளம்பிட்ட? சந்தைக்கு தான், காய்கறி எல்லாம் முடிஞ்சிட்ட. அப்படியே கறி வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். சரி. ஆமால, உன் மகன் பெரியவன் போற போக்கே சரியில்லையே. யாரு, பரட்டையானா? ஆமால. ஏன், அவனுக்கு என்ன அத்த? வரேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இங்கே போயிட்டு வரான், காசு எடுத்துட்டு வரான், சாப்பிட கூட மாட்டேங்கிறான் வீட்டுல. தெரியலையே, அவன் வரட்டும், நான் கேக்குறேன். அவன் ஏதோ ஒண்ணு பண்றான்ல, என்னன்னு கண்ணு வை. சரி, இப்ப நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன் சந்தைக்கு. சரி, பாத்து போ. ஆமா, இளையவன் எங்க போறான்? அவன் எங்க போறானே தெரியல. சரி, நான் வரேன். ஏலே, பாத்துல. சரி, நீங்க பாத்து வாங்க, விழுந்துடாதியோ சேத்துல. எங்க போதுவோ எல்லாம் பெருசுங்களா ஒண்ணு கூடி போற போக்க பார்த்தா சரியில்லையே. என்னன்னு பாப்போம். டேய் மாப்பு, இதுதான்டா அந்த கரும்பு தோட்டம். ஏப்பா, எவ்வளவு கரும்பு. ஆமாடா, இந்த எல்லா கரும்பையும் நம்ம வித்தோன்னு வை, ஒரே நாள்ல எங்கேயோ போயிடுவோம். அப்படியெல்லாம் வரமாட்டோம்டா. யாரு சொன்னா? ஓரளவுக்கு தேரும்.
சரி மடமடன்னு பேசிட்டு இல்லாம வேலையை பார்க்கலாம்ல. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். வாங்க உள்ள போவோம். அடப்பாவி, கூட்டம் கூடி வந்ததே இந்த தோட்டத்துக்கு தானா? கரும்பு தோட்டத்துல நுழைஞ்சு கரும்பு எடுத்து விற்க போறீங்களா? சூப்பர் ஆச்சே, இத நம்ம கூட பண்ணலாமே. பண்ணிடுவோம், நல்லாவே காசு பார்க்கலாமே. இதோ வாரேன். புடிங்க, வெத்தலை போடுறீங்களா? நான் வெத்தலை போட மாட்டேன்னு உனக்கு தெரியாது? தெரியும். அப்போ ஏன் கேக்குற? சரிங்க, ஏன் கோச்சுக்கிறீங்க? ஆமா, நம்ம வீட்டுல வேலை பாக்குற பையன் வந்தான்ல பரட்டையன், அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏலே பரட்டையா, பரட்டா. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமாப்பா, காசு வேணாமா? மாசம் முடியுது. ஆமாயா. இல்லங்க, பையன் ரொம்ப நல்ல பையன், கூட கொஞ்சம் காசை போட்டு கொடுங்க. பொங்கல் பண்டுல ஃபண்டு அதை வேற கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. சரிங்க மேடம். ஐயா கொஞ்சம் கோவமா இருக்காங்க போல. உங்க ஐயா என்ன ரொம்ப கோவமா தாண்டா இருப்பாரு. வலிய விடு. எப்பா தம்பி, என் பொண்டாட்டி கொஞ்சம் அப்படிதான். உனக்கு என்ன வேணும்னு கேளு, பொங்கல் ஃபண்டா குடுக்கறேன். ஒரே ஒரு ஆசைதான் சார். என்ன ஆசைன்னு கேளு, செஞ்சிருவோம். சார் என் ஆத்தா ரொம்ப நல்லவங்க சார். ஒரு நாள் கூட நல்ல சேலை துணி உடுத்து நான் பார்த்ததே இல்ல சார். என் அப்பனும் உழைப்பு இல்ல சார். எனக்கு கூட ஒண்ணும் வேணாம் சார். எங்க ஆத்தாக்கு மட்டும் ஏதாவது பண்ணணும்னு என் கனவு சார். என்னடா இது, இவ்வளவு நல்லவனா இருக்கான்? சரி, என்ன வேணும்னு கேளு. என் ஆத்தாக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுக்கணும் சார். சரி சரி, நான் உனக்கு காசு தரேன். உன் ஆத்தாக்கு என்ன, உன் குடும்பத்துக்கே எடுத்து கொடு. என்ன சார் சொல்றீங்க, நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன் தம்பி, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, எடுத்து கொடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்போனா நான் போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வருவா சார்? என்னப்பா தம்பி, இங்கே தங்கலாம்ல, நீ இல்லாம வேலையே ஓட மாட்டேங்குது. உன் வீடு வேற தொலைவுல இருக்குது, நீ வர கஷ்டம் தானே, இங்கே தங்கலாம்ல. சார் என் ஆத்தா நான் இல்லாம தூங்காது சார். எப்படி இருந்தாலும் வண்டி போட்டு தொலைவா இருந்தாலும் வரல சார். எப்படியாவது வந்து நான் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறேன் சார். அதுக்கு தான் நீங்க காசு தரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இது போதும் சார் எனக்கு. எப்படியாவது என் குடும்பத்தை முன்னேற்றிடுவேன் சார். சரி சரி தம்பி, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். அப்போ நான் வரேன் சார். சரி. என்னடா இது, பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். இந்த காலத்துல அம்மாவை நல்ல தங்கமா பாத்துக்கிற ஒரு பையனா? எது எப்படியோ, நல்லா இருந்தா சரிதான். எலே சிவனாண்டி, எல்லாத்தையும் வெட்டிட்டியா? வெட்டிட்டேன்ல. வெட்டினது மட்டும் போதாது, மடன்னு வண்டியில ஏத்துங்க, எவனாவது பாத்துட போறான். ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டிய. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க ஏத்திட்டோம் எல்லா கரும்பையும். நம்ம ஏத்துறது கூட தெரியாம இப்பதான் சொல்றானு பாரு இவனுங்க. சரி, நேரமாவுது, இன்னும் வெட்டுவோம். எலே சீக்கிரம், யாராவது பாத்துட்டு போறாங்க, சீக்கிரம் வாங்க. நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும்டா, வரோம். நீ முதல்ல எடுத்துட்டு போ. அப்ப நான் வண்டி எடுத்துட்டு போவா? போனுதான் சொல்றோம், அங்க போய் நில்லு. டேய், இன்னும் நிறைய வெட்டு. நிறைய கரும்பு வெட்டினா நிறைய சம்பாதிச்சு காசு பார்க்கலாம்ல. முதல்ல வெட்டின வரைக்கும் பத்திரம் படுத்துறோம்ல. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். பொண்ணமா, இந்த பக்கமே ஆள் பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்கல வீட்ல ஆம்பளைங்க சம்பாத்தியமா இருக்குது. ஏன் ஒரு ஆள் சம்பாத்தியம் தான். அதனாலதான் வீட்ல களி சோறு இப்படிதான் சாப்பிடுறோம். அதனால அப்பப்பதான் காய்கறி தேவைப்படுதுன்னு வாங்க வருவேன். வாரத்துக்கு ஒருக்க கறி எடுப்பேன். சரி சரி, என்ன காய் வேணும்? எல்லா காய்கறியிலயுமே 1/4 கிலோ கொடு. வாங்க வர்றதே மாசத்துக்கு ஒருக்க. என்னது, மாசத்துக்கு ஒருக்கையா வர? ஆமால. ஏன் பொண்ணம்மா இவ்ளோ கஷ்டப்படுற? அதான் வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எத்தனை நாள் உட்கார வச்சுக்கிட்டே இருப்ப? உழைக்க சொல்லலாம்ல. அது எங்க போகுது? ஆனா ஒண்ணுடி, இப்ப பரவாயில்ல. இப்போதான் என் வீட்டுக்காருக்கு புத்தி வந்து வேலைக்கு போறேன்னு புறப்பட்டு இருக்காரு. நெசமாவா? ஆமாடி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் கறி வாங்கிட்டு அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். பரவாயில்லையா பொண்ணுமா, இப்ப வாதம் உன் வாழ்க்கையில ஒளி ஏறுது. ஏறட்டும், அப்படியே இருக்கட்டும் டி. ஆனா எனக்கு என்னன்னா, நினைச்சா சரிதான். அதெல்லாம் நினைக்கும் பொண்ணுமா உன் மனசுக்கு. சரி சரி. ஆமா, உன் 2 பசங்க என்ன பண்றானுவோ? உன் மொபைல் என்ன பண்றா? மூத்தாவன் படிச்சிருக்கான், வேலை கிடைக்கல. இளையவன் படிச்சுட்டு கிடக்குறான். என் பொண்ணுதான் டீச்சர் வேலைக்கு போய் கொஞ்சம் உழைச்சு போடுது, வீடும் ஓடுது. பரவாயில்லையே, உன் மொபைல் ரொம்ப திறமையாதான் இருப்பா போல. ஆமா, என் மொபைல் தங்கம்ல. சரி சரி, எல்லாம் உழைக்கதான் செய்றாங்க. வீட்டுல தருதலையா இருந்தது என் மாப்பிள்ள தான். அவனும் இப்ப உழைக்க போயிருக்கான். அந்த ஆண்டவன் தான் இப்படியே நிலைக்க வைக்கணும். அதெல்லாம் நிலைக்க நீ வேணா பாரு, ஜேன்னு போறேன். ஓ, வாய் படி ஆனா சரிதான். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நேரமாவது கீழே
வாங்கப்பா போலாம். ஓரளவுக்கு பாதி இடத்த வெட்டி காலி பண்ணிட்டோம். ஆமா, பாதி தோட்டத்தையே வெட்டிட்டோம் போல. சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது? அவ்வளவுதான், நம்ம சோழி முடிஞ்சுது. முதல்ல போய் இருக்கிறத போனி பண்ணி வித்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டுவோம். சரி சரி, இது வரைக்கும் வித்தாலே நம்ம நிறையவே காசு பாத்திரலாம். ஆமாப்பா, சரி போவோம். யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிட போகுது. ஆமா ஆமா, வாங்கப்பா எல்லாரும் வாங்க வாங்க. இந்தாங்கப்பா, ஆளுக்கு அவங்க அவங்க கரும்பு எடுத்துட்டு கிளம்புங்க. ஆமாடா, எல்லாம் ஒன்னா விக்க முடியாதா? ஏலே, ஒன்னா வித்தா மக்கள் ஒரு கடையிலேயே அதிகமா வாங்குவாங்க. 4 பேர்ல 3 பேருக்கு வியாபாரம் நடக்காது. பரவாயில்லையா? ஆமா, இவன் சொல்றதுதான் சரி. தனித்தனியா அங்கங்க கடை போட்டாதான் நல்லா வியாபாரம் பார்க்கலாம். அப்படியா? என்ன அப்படியா? ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இல்லடா, கேட்டேன். சரி, பொழுது அணைச்சிட்டு வருது. இப்படியே இருந்தா எப்படி? சீக்கிரம் வீட்டுக்கு நடப்போம். ஆமா ஆமா. சரி தண்டபாணி, நான் கிளம்புறேன். போலாம், ரைட், நாளைக்கு பாப்போம். அடுத்து நீ தூக்கிக்கோ வந்த. வெயிட்டா இருக்கு. சரி, நான் வரேன்டா. பாத்து போ, போலாம், ரைட். நாங்களும் வரேன்டா தண்டபாணி. அப்படியே நீ வந்து வண்டியிலே எடுத்துட்டு கிளம்பு. சரிடா, எனக்கு தெரியும், பாத்து போங்க. ஆத்தா, போடுவா. என்னடா இது? இந்தாத்தா புடி. இன்னைக்கு நல்லா வியாபாரம் பண்ணுனேன். ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன், புடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தங்கம். இந்தா புடி, உனக்கு தான், சாப்பிடு. என் கையால குடுக்கறத விட உன் பொண்டாட்டி கையிலே குடு. அவதாடா ரொம்ப ஆசைப்பட்டா. இருக்கட்டும் அத்தை, உங்க கையாலே வாங்குங்க. உங்க கையால வாங்கினா எனக்கு சந்தோஷம் தான். புடிமா, அதான் அவளே சொல்லிட்டால. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன பொண்ணுமா, இப்போதைக்கு இவ்வளவுதான். இன்னும் நான் சம்பாதிச்சேன்னா உனக்கு தங்க காப்பு, தங்க வளையல் செயினே போடுறேன். கேட்ட சந்தோஷமா தான் இருக்கு. நீ எனக்கு போடுறத விட உன் மவுளுக்கு சேர்த்து கல்யாணத்தை முடி. அடுத்து அதுதானே, பாத்துருவோம். சரி சரி, என்ன சாப்பாடு? உனக்கு பிடிக்கும்னு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் செஞ்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம், பசிக்கும்ல. ஆத்தா, உங்களுக்கு என்ன கூடும்? கரும்பு நல்லா சப்ளை ஆகுது. உங்களாலே கரும்பு வாங்காம எப்படி கழிப்பாங்க? மறக்காம நம்மளுக்கும் ஒரு கட்டி எடுத்துட்டு வந்துருல. அது எப்படி எடுத்துட்டு வராம இருப்பான் அத்தா? நம்மளும் பொங்க வைக்கணும்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா பொண்ணம்மா? நான் மட்டும் கரும்பு விக்கல. அப்பா, ரவி, தண்டபாணி எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போனோம். பரவாயில்லையாடா சிவனாண்டி. அவனுங்களும் லாபம் பார்த்தானுங்க, நானும் பார்த்தேன். ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சேர்த்து குட்டிச்சோரா ஆகாம இருந்தா சரிதான். இம்மா, அடடா, அம்மா தனம் வந்துட்டு பாரு. வாடனோ, என்ன விஷயம்? எல்லார் முகத்திலயும் 32 பல்லும் தெரியுது. உன் அப்ப உழைக்க ஆரம்பிச்சுட்டான் தனம். அட சூப்பர்ப்பா. அப்போ இனி எல்லாருக்கும் நல்ல நாள்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற நொட்டுறன்னுட்டு? இனிமே நல்ல நாளுன்னு சொல்லு. என்ன தனம், பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறியா? எப்படி போதாங்க? அது ஒரு பக்கம் போகுது அப்பத்தா. ஆமாப்பா, பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கலையா? எங்க தனம், நமக்குலாம் நல்ல தலையெழுத்து இருக்கா? வழக்கம் போல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டாட வேண்டியதுதான். நம்ம நிலைமைக்கு இதுதான் முடியும். ஏன் எல்லாம் அப்படி சொல்றீங்க? நான் சம்பாதிச்சுட்டான், காசு வந்துட்டான், எல்லாரும் குடும்பத்தோட போய் எடுக்க போலாம். நீ சொன்ன மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். இன்னும் பொங்கலுக்கு 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் கரும்பு வித்தா காசு பார்ப்பேன். அப்ப வாங்கி தரேன். என்னையா சொல்ற? அப்பனா இந்த வருஷம் புது துணி போடுவோமா? ஏன் போட மாட்டேன்? நான் கடன் வாங்கியாச்சும் உனக்கு போட வைப்பேன். சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. வாயால மட்டும் வட சுட்டா போதாது, செய்யணுமே. ஏன் ஆத்தா, நீ ஏன் இப்படி பேசுற? செய்வா ஆத்தா. செஞ்சா சரிதான். ஆமா, காலையில இருந்து பரட்டை எனக்கு காணவே காணோங்க. என்னால சொல்ற? என்னமா சொல்ற? அண்ணனை காணுமா? ஆமாடா, அவன் போக்கே சரியில்லை. எங்கேயோ போயிட்டு வரான். கை நிறைய காசு மட்டும் கொடுத்துட்டு நான் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா இன்னும் விவரமா தெரியல. ஆனா என் மகன் தப்பு பண்ண மாட்டான்னு நம்புறேன். சீச்சி, என் மகன் பரட்டையெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் பொண்ணம்மா, பயட்டாத. அவன் இன்னைக்கு வரட்டும், என்னன்னு கேப்போம். என்ன கூட்டம்? ஏலே பாண்டி, உன் அண்ணனை பாத்தியா? அந்த கழுதை எங்க இருக்கோ? ஏம்ல அவன் அப்படி சொல்ற? அதானே, ஏன்டா அப்படி சொல்ற அவன? அப்படி என்ன சொல்லிட்ட? அப்படியெல்லாம் பேசாத, உனக்கு மூத்தவனே. ஆமா சார், நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சும்மாதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல சுத்திட்டு சாப்பிட்டுட்டு வரேன். அப்ப படிக்க போல? போயிட்டு வந்துட்டேன், லீவு. ஐ, என்னது இது? யார் அப்பதான் தந்தது? ஸ்வீட் உன் அப்பா வாங்கிட்டு வந்ததுதான். எல்லாரும் மறந்துருங்க இந்த ஸ்வீட்டை இப்ப ஓட. ஓடிடுடா பாண்டி. அடபடுபாவி, இப்படி தூக்கிட்டு போயிட்டாரு. காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி மொத்தமா அபேஸ் பண்ணிட்டான். அப்போ ஸ்வீட் போச்சா? போச்சு.
ஆஷா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க.